கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஸோ பயத்தை குறித்து கடந்த ஃபியூ வீக்ஸாக பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்து நீங்கள் திரும்ப 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 கேட்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் கேட்கும்போது ஒவ்வொரு இடத்துல லைட் அடிக்கும். ஏன்னா நிறைய கண்டென்ட் பேசுகிறோம். 1 hour பேசுகிறோன்னா ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இதில் காரியங்களை சொல்கிறோம். அதனால் எல்லாத்தையும் ஒரே ஷாட்டில் உள்வாங்கிறது கஷ்டம். ஸோ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைமில் கிடைக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்தை மாத்திரம் கேட்டுட்டு விட்டுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. முழுசாக கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. அப்படி கேட்கும்பொழுது தான் இதோடைய ஃபுல் இம்பேக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்முடைய ஆழ் மனதின் நம்பிக்கைகள் வந்து மாற்றப்படணும்னா அது ரொம்ப அவசியம். இந்த பைபிள் ஆராய்ச்சி, வேத ஆராய்ச்சியில் பிரின்சிபல் ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வார்த்தை பைபிளில் முதல்ல எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, என்ன பின்னணியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கும் பொழுது அதை குறித்ததான ஒரு விளக்கம் உண்டாகும், தெளிவு உண்டாகும் சொல்லி. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பயம் அப்படின்ற வார்த்தை முதல்ல வேதாகமத்தில் எங்கே வந்தது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து. ரிசல்ட் என்னது? ஒளிந்து கொண்டேன். ஸோ இந்த ஒரு வசனத்தில் இது பாருங்க, 3:10, இது உலகத்தில் இருக்கிற மனுக்குணத்துடைய ப்ராப்ளத்தையே பிரித்து அப்படியே காட்டிடுது. இந்த ஒரு வசனமே போதும் என்டையர் மனுக்குலத்துடைய ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. என்னவா? தேவ சத்தத்தை கேட்டு நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டோம். இதுதான் ப்ராப்ளமே. ஆனால் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், ஆதாமும் அவன் மனைவியாக இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாமல் இருந்தார்கள். ஸோ நேக்கட் yet not ashamed. நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படவில்லை. இப்போ நிர்வாணியாக இருப்பதினாலே பயந்து. ஸோ பயம், வெட்கம், அப்புறம் ஹைடிங். ரிசல்ட் என்னது? ஒளிந்து கொள்ளுது. இது மூணும் எங்கேருந்து வருது? தேவனுடைய சத்தத்தை கேட்டு. பாருங்களேன், தேவனுடைய அதுக்கு முன்னாடி தேவனுடைய சத்தத்தை கேட்டால் டேடி அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு இருந்த ஆதாம் ஏவாள் இப்போ அதே சத்தத்தை கேட்ட உடனே அப்படின்னு சொல்லி பயந்து வெட்கம் நிறைந்து பயம் நிறைந்து ஒளிந்து கொண்டார்கள். ஸோ இப்படிப்பட்டதான ஒரு பயம், இப்படிப்பட்டதான ஒரு வெட்கம், இப்படிப்பட்டதான ஒரு ஒளிந்து கொள்ளுதல் கொண்டு வரும்படியாக தேவனுடைய சத்தம் இருப்பதில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னைக்கெல்லாம் தேவ சத்தம் இப்படிப்பட்ட ஃபீலிங்ஸை கொண்டு வருதோ, ஏதாவது ஒரு மெசேஜ் கேட்குறீங்களோ, ஏதோ வந்து கேட்கும் பொழுது இப்படிப்பட்டதான பயம், வெட்கம் வந்து ஒளிந்து கொள்ள மாதிரி நீங்கள் உங்களை பண்ண வைக்குதோ, அது தேவனுடைய சத்தம் அல்ல. அது என்ன சத்தம்? உம்முடைய சத்தத்தை கேட்டுனாலும் அவனுக்கு எது மூலமாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு தேவனுடைய சத்தம்? அவனுடைய மனசாட்சியின் மூலமாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு தேவ சத்தம். இப்போ மனசாட்சி மூலமாக ஃபில்டர் ஆகி வருது. மனசாட்சின்னா என்னங்க? எந்த மரத்துலேருந்து சாப்பிட்டாங்க? எதை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னாங்க? நன்மை தீமை இன் அறிவு. இதை சாப்பிடாத, நன்மை தீமையின் அறிவை சாப்பிடாத, இதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய். ஸோ மரணத்தை கொண்டு வருகிற
காரியம் என்னன்னா, நன்மை தீமையின் அறிவு. ஏன் நன்மையின் தீமையின் அறிவு என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய மனசாட்சிய ஆக்டிவ் ஆக்குது. மனசாட்சிய ஆக்டிவ் ஆக்குறது மாத்திரம் இல்ல, மனசாட்சியின் சத்தம் வந்து தேவ சத்தமா மாறிருது. மனசாட்சியின் சத்தம் தேவ சத்தமா மாறும் பொழுது, ரிசல்ட் என்னன்னா மரணம். மனசாட்சியின் சத்தம் தேவ சத்தம் இல்லைங்க. அத புரிஞ்சுக்கணும். மனசாட்சியின் சத்தம்ன்றது நன்மை தீமையின் சத்தம். நன்மை தீமையின் அறிவிலிருந்து வருகிற சத்தம் தான் மனசாட்சியின் சத்தம். அது தேவ சத்தம் அல்ல. ஸோ இதுக்கு ஆப்போசிட் பாருங்க. பயம் இல்லாமல், வெட்கம் இல்லாமல், ஒழியாமல் இருப்பது தான். அதுதான் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாமல். அதுதான் ஒரிஜினல் டிசைன். நம்முடைய ஒரிஜினல் வடிவமைப்பு என்னன்னா, நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாமல். அப்படின்னா என்ன? ஒருத்தரை ஒருத்தர் அறியவும் அறியப்படவும், காணவும் காணப்படவும். நம்மள வந்து ஒருத்தவங்க அறியறக்கு நம்ம திறந்து காட்டணும் பாருங்க. அங்க ஒரு நிர்வாணம் இருக்கிறது. நம்ம என்ன செய்றோம்? நம்மளை திறந்து காட்டுகிறோம். அப்படின்னா தான் ஒரு ஆள அறிய முடியும். ஆதாம் ஏவாளை அறிந்தான். ஸோ அந்த அறிகிற அறிவு அப்படின்லாம் பைபிள்ல போட்டிருக்குல்ல, அதெல்லாம் வந்து அனுபவபூர்வமாய் அறிகிற அறிவு. ஒரு நபரை அறிகிறது. அதற்கு ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. அந்த ஒளிவு மறைவு எதனால வருதுன்னா, இந்த பயத்தினாலையும் வெட்கத்தினாலையும் தான் அந்த ஒளிவு மறைவு வருகிறது. ஒளிவு வந்தாலே மறைவு வருகிறது. மறைவு வந்தாலே அறிய முடியாது. அறிய முடியாதனாலே அங்க இன்டிமெசி கிடையாது. என்னது? ஐக்கியம் இல்லாம போயிரும். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மனநல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம் வந்து உறவிற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தனிமைக்காக வடிவமைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதைத்தான் சுவிசேஷம் சொல்லுது. ஏன்னா நாம் உண்டாக்கப்பட்டதே உறவிலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். உறவிற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற உறவிலே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். உறவிற்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். உறவின் மூலமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நம்முடைய ஒவ்வொரு அணுவும், ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுவுமே எதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, உறவிற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த உறவிற்கு விரோதி, அந்த அப்படிப்பட்டதான கனெக்ஷனுக்கு விரோதி என்னது? பயம், வெட்கம். ஏன்னா அது நம்மளை ஒளிவுக்கு நேராய் தள்ளுகிறது. ஒளிவு மறைவுக்கு நேராய் தள்ளுறதுனால அது உறவை மேம்படுத்துகிறது இல்லை, உறவை என்ன செய்கிறது? கெடுக்கிறது, பாதிக்கிறது. ஸோ இப்படிப்பட்டதான பயம், வெட்கமும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து வர ஒரு பயம் இல்லை. தேவனுடைய பிரசன்னம் இப்படிப்பட்டதான பயத்தையும் வெட்கத்தையும் ஒளிந்து கொள்ளுதலையும் நிர்மூலமாக்குகிறதா இருக்குது. தேவனுடைய பிரசன்னம் இப்படிப்பட்ட பயத்தை. துரதிர்ஷ்டவசமாக என்னன்னா, இன்னைக்கு ஏகப்பட்ட பிரசங்கங்கள் அப்படிப்பட்டதான பயத்தையும் வெட்கத்தையும், தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக நம்ம இப்படி தலை குனிஞ்சு போக வைக்கிற மாதிரி காரியங்கள் வந்து, அது வந்து கர்த்தருடைய பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்ற தலைப்புல பிரசங்கம் பண்ணப்படுகிறது. சத்தியம் அப்படின்ற தலைப்புல பிரசங்கம் பண்ணப்படுகிறது. சத்தியத்தை சத்தியமா பேசுவார் பிரதர்னா என்னன்னா, காட்டு கத்துவாருன்னு அர்த்தம். பயங்கரமா கத்துவாரு, பயங்கரமா ஜனங்களை பயம்படுத்துவாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு நேரா. ஐயோ, நல்லா கவனிங்க. பைபிள்ல 2 மரம் இருக்கு, 2 மலை இருக்கு. 2 நபர் இருக்கு, 2 எருசலேம் இருக்கு, 2 ஸ்திரீ இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கலாம். என்னது? ஒன்று வந்து இது எல்லாமே மரணத்தை கொண்டு வரும், இது வந்து எல்லாம் ஜீவனை கொண்டு வரும். இது என்னது? நன்மை தீமையின் அறிவு. நன்மை தீமையின் அறிவு. அதே தான் எங்க கொடுக்கப்பட்டது?
சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருக்கோம் தெரியாம. சீனாய் மலையில கொடுக்கப்பட்டது நன்மை தீமையின் அறிவு, நியாய பிரமாணம். இந்த ஊழியத்துக்கு சீனாய் மலையின் மூலமாய் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்கு பேர் என்னது? ஆக்கினை தீர்ப்பின் ஊழியம். என்னங்க? ஆக்கினை தீர்ப்பின் ஊழியம், மரணத்தின் ஊழியம். இதெல்லாம் நான் சொல்லலைங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராகிய அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. இது என்னவா? எழுத்திற்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டதும் கற்களில் பதிந்திருந்த மரணத்திற்கு ஏதுவான ஊழியம். என்னதுங்க? மரணத்திற்கு ஏதுவான ஊழியம். மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம். ஸோ இங்கே என்னது இருக்கு? ஆவிக்குரிய ஊழியம். இது ஒளிந்து போகிற மகிமையின் ஊழியம். அங்கே ஒளிவும் இருக்கு, மறைவும் இருக்கு. ஆனால் ஒளிந்து போகிற மகிமை முக்காடு இருக்கு. ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும்? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும்? இப்படியாகிய மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. இந்த ஊழியத்துக்கு ஒரு மகிமை இருக்குங்க, அந்த ஊழியத்துக்கு ஒரு மகிமை இருக்கு. ஆனால் அந்த ஊழியத்தை இந்த ஊழியத்தோட கம்பேர் பண்ணா இந்த மகிமை ஒரு மகிமையே இல்லையா. அப்படின்னு பேசுற ஊழியங்கள்லயும் சில மகிமை இருக்கும். அந்த மகிமை நீதியை, ஆவியை, ஜீவனை கொடுக்கிற ஊழியத்தோட கம்பேர் பண்ணும்போது அது மகிமையே கிடையாதான். நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். அந்த வேர்டு தாராளன்ற வேர்டு கான்ஃபிடென்ஸ், போல்ட்னஸ், தைரியமாய் பேசுகிறோம். ஸோ இந்த நீதியை கொடுக்குற ஊழியம், ஆவியை கொடுக்குற ஊழியம் உங்களை என்ன பண்ணுதுன்னா தைரியமாக பேச வைக்குது. மோசேயின் ஊழியம் என்ன பண்ணுதுன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தைரியமாக நிற்க முடியாது. ஆண்டவர் பிரசன்னத்தில் பயம், எப்போ அடிப்பாரோ எது அடிப்பாரோன்னு தெரியாது. ஏன்னா அது மனசாட்சியின் சத்தத்தை தேவ சத்தமாய் சொல்லுகிற ஊழியம். நன்மை தீமையின் அறிவின் சத்தத்தை தேவ சத்தமாய் சொல்லுகிற ஊழியம். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. நாம் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நல்லா கவனிங்க, விடுதலை. விடுதலை எதிலிருந்து விடுதலை? ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். புரியுதுங்களா? திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நான் என்ன ஏற்கனவே பயந்துக்கிட்டு தான் இருந்தான். ஸோ இந்த ஊழியம், பழைய ஏற்பாட்டின் ஊழியம், மனசாட்சியின் ஊழியம், நன்மை தீமையின் அறிவினாலே வருகிற ஊழியம் என்ன பண்ணுதான்? பயத்தை கொண்டு வருகிறது. அந்த பயத்திற்கு பேர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைங்க. அது ஆதாமின் மூலமாய் வந்த பயம், மரணத்திற்கு ஏதுவான பயம், மனசாட்சி குற்றப்படுத்துகிறதுனாலே வருகிற பயம். ஸோ திரும்பவும் பயப்படுறதுக்குன்னா புதிய உடன்படிக்கையிலையும் திரும்ப அதே மாதிரி பயந்துட்டு இருந்தீங்கன்னா புதிய உடன்படிக்கைக்கே மீனிங் இல்லை அப்படின்றதுக்கு தான் சொல்றார். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல்
அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தின் ஆவி. புத்திர சுவிகாரத்தின் ஆவி தான் என்ன? இயேசு மீது இருந்த ஆவி தான் புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஏசாயா 11:1 ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். யாரு? ஈசாயின் அடிமரம், வேர்லாம் யாருங்க? இயேசு கிறிஸ்து, மேசியா. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறார். ஸோ புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்பது இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்த கர்த்தருடைய ஆவி. அந்த கர்த்தருடைய ஆவி மூலமா பலத்தை அளிக்கிற ஆவி, ஞானத்தை அளிக்கிற ஆவி, ஆலோசனை அளிக்கிற ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஞானத்தின் ஆரம்பம். அப்படின்னா அந்த பயம் இந்த சைடு இருக்கு பாருங்க. இந்த மரத்திலிருந்து, ராங்கான மரத்திலிருந்து, ராங்கான சீனாய் மலையிலிருந்து, ஆதாம்கிட்ட இருந்து, இது ஆதாம், இது கிறிஸ்து. ஸோ ஆதாம்கிட்ட இருந்து வந்த பயம் இல்லைங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்ன்றது புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அப்பா பிதாவே என்று தைரியமாய் கூப்பிடுகிற ஆவி. அந்த அந்த பயம் என்ன ஒரு பயம்னா, அவருடைய அன்பினாலே இவ்வளவு அன்புள்ளவரா இருக்காரா, இவ்வளவு நேசிக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயமே நடுங்குகிற அளவுக்கு அவருடைய அன்பை பார்த்து நடுங்குறோம். அது 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 பேர் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதுக்கும் இந்த கூனி குறுகிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்ஃபேக்ட் சுவிசேஷம் என்பது இந்த மரத்தை வேரோடு பிடுங்குகிறது. இந்த பயத்தை வேரோடு பிடுங்குகிறது சுவிசேஷம். இதை தெரியாம நிறைய பேர் இந்த மரத்துல இருந்தும் இந்த மலையிலிருந்தும் மோசையின் ஊழியத்தை செஞ்சுட்டு அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டு வரதா நினைச்சுக்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவங்க கொண்டு வரல. பிசாசின், அவங்களுக்கே தெரியாம பிசாசின் சத்தமா மாறிடுறாங்க. ஏன்னா குற்றம் சாட்டுகிறவன், அக்யூசர் ஆஃப் த பிரதரன், சகோதரர்களை குற்றம் சாட்டுகிறவன் பிசாசானவன். ஸோ குற்றப்படுத்துகிற ஊழியம், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம், அது தேவனுடைய ஆவியின் ஊழியம் அல்ல. பாவத்தை குறித்தும் பேசுவாரு. பரிசுத்தப்பட்டிருக்கு, பாவத்தை குறித்து பேசுவாரு, கண்டிப்பா பேசுவாரு. அதை எப்படி பேசுவாருன்னு நான் இப்ப சொல்ல போறேன். ஆனா முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்படிப்பட்டதான பயம் தேவன்ட்டு வருகிற பயம் அல்ல, கர்த்தர்கிட்ட வருகிற பயம் அல்ல. இது நிறைய தடவை படிச்சிருக்கோம். 1 யோவான் 4:17 16 படிப்போம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவன் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்க அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. இதை விட தெளிவா என்ன சொல்றது? தேவனுடைய நியாய தீர்ப்புகளை குறித்ததான பயம். தேவன் உன்னை நியாயம் தீர்ப்பார், தேவனுடைய நியாயம் தீர்ப்பார். நியாயம் தீர்ப்பார், ஆனா தீர்ப்பாரு. தேவன் நியாயம் தீர்ப்பார். ஐயோ, அவருடைய நியாய தீர்ப்புகள், உடைய நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளவைகள். உடைய நியாய தீர்ப்புகளை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன், களி கூறுகிறேன் அப்படின்னு சொல்றான் சங்கீதக்காரன். பழைய உடன்படிக்கையில் இருந்துக்கிட்டு அவனுக்கு இருந்த வெளிப்பாடு நம்ம மக்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. நியாய தீர்ப்பு நாளிலே தைரியம் உண்டா இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிலே பூரணப்பட்டிருக்கிறது. ஸோ பயத்தை புறம்பே தள்ளுது. இந்த பயம் அப்படியே இந்த கூனி குறுகிற பயம், வெட்கத்தை கொண்டு வருகிற பயம், நிர்வாணிகளாக இருக்கிறதுனாலே அவர்கிட்ட போய் ஓப்பனாக இருக்கலாங்க. அவர்கிட்ட போய் ஓப்பனாக இருக்கலாம். என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த பயம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னேன்? நன்மை தீமை அப்படின்னு சொல்லி பிரிச்சிடுறோம். குட் பேட்.
இது நல்லது, இது கெட்டதுன்னு பிரிச்சுடுறோம். ஸோ இப்போ பயம் என்னது? கெட்டது. அப்புறம் வெட்கம், அவமானம், அந்த ஃபீலிங், உணர்ச்சி, பயம்ன்ற உணர்ச்சி கெட்ட உணர்ச்சி. வெட்கம் அது கெட்ட உணர்ச்சி. கோபம் அது கெட்ட உணர்ச்சி. அப்புறம் என்னது? கவலை, அங்கலாய்ப்பு, வேற என்னது? இச்சை. இப்படி இது எல்லாத்தையுமே கெட்டது அப்படின்னு சொல்லி ஒரு டப்பால போட்டு வச்சதுனால என்ன, இது வரும் பொழுதெல்லாம் இதை நம்ம என்ன பண்றோம்? ஒன்று இது நன்மை தீமையின் அறிவிலிருந்து இது பார்க்கும் பொழுது இதை ஐயோ இதெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில அப்படின்னு வச்சுட்டு அதை நம்ம என்ன பண்றோம்? டினை பண்றோம். டினை என்னது? அப்படி இல்லவே இல்லை அப்படின்றது ஒத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா பயத்தை கெட்ட ஃபீலிங் அப்படின்னு சொல்லி போட்டதுனால, அதுவும் நம்ம இப்போ விசுவாச செய்திகள் அப்படிலாம் கேட்கும் பொழுது, ஓ பயம் கெட்டது அப்படின்னு நினச்சிட்டு உடனே பயம் இருந்ததுன்னா அதை நம்ம பயம் இருக்குன்னே சொல்றதுக்கு பயம், பயத்தை குறித்து பயம் வந்துடும், வெட்கத்தை குறித்து வெட்கம் வந்துடும், கோபத்தை குறித்து கோபம் வந்துடும். புரியுதுங்களா? கவலையை குறித்து கவலை, நான் கவலைப்படுறேனேன்ட்டு கவலைப்படுறது, பயப்படுறேனேன்ட்டு பயப்படுறது, இவ்வளோ வெட்கமா இருக்கேன்னு வெட்கப்படுறது. புரியுதுங்களா? ஏன்னா இதை கெட்ட ஃபீலிங், இதெல்லாம் தீமையான ஃபீலிங் அப்படின்ற டப்பால நம்ம போட்டு வச்சிருக்கிறதுனால இதெல்லாம் இதை பார்க்கறதுக்கே நம்மளால முடியல. எதுக்கு, எங்கேருந்து பயம் வருது, எங்கேருந்து வெட்கம் வருது அப்படின்னு சொல்லியே பார்க்கவே முடியல. அதனால இதை நம்ம என்ன பண்ணுறோம்? தட்டி கழிக்கிறோம். இல்லைன்னா இது இந்த ஃபீலிங் வந்தோடனே ஒரு லைட்டாக பயம் வந்தோடனே ஏதோ வேற ஏதோ பண்ணுறோம். ஓரி பாபா 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 அப்படின்றது, இல்லைன்னா 4 வசனத்தை சொல்கிறது. அதெல்லாம் திரும்ப பயத்துலேருந்து தான் வருது பாருங்கள். அதை ரூட் அட்ரஸ் பண்ணுறது இல்லை, அதை அமுக்கி வைக்கிறது. அது அப்படியே பொங்கி பொங்கி வரும்போது மேலே டப்பா மேலே உட்காந்துக்கிறது, உள்ளே போட்டு மூடி வைக்கிறது. அதனால இந்த காரியங்கள் போகாது, இந்த காரியங்கள் போகாது. நம்ம பாவம் பாவம் பாவம்னு சொல்கிறோம் பாருங்க. பாவம் பாவம் சொல்லும் போது இந்த ஃபீலிங்லாம் இருக்குது, இந்த ஃபீலிங் இருக்குது. இந்த ஃபீலிங்கை நம்ம டீல் பண்ணுறதுக்கு செய்கிற காரியங்கள் தான் பாவங்கள். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக இதை டீல் பண்ணுவாங்க. ஒருத்தன் தண்ணி அடிப்பான், ஒருத்தன் சிகரெட் அடிப்பான், ஒருத்தன் ஜெபம் பண்ணுவான், ஒருத்தன் ஊழியம் செய்வான். இதெல்லாம் டீல் பண்ணுறதுக்கு. ஆனால் இது கீழே டீப்பராக சில வேர்கள் இருக்கு, ஆழ் நம்பிக்கைகள். இந்த பயத்திற்கு, வெட்கத்திற்கும், கோபத்திற்கும், கவலைக்கும், அங்கலாய்ப்புக்கும், இச்சைக்கும் கீழே சில வேர் இருக்குங்க. அது ஆழ் நம்பிக்கைகள்ல இருக்கு, ஆழ் மனதின் நம்பிக்கைகள்ல இருக்கு. அது எப்படிப்பட்டதான நம்பிக்கைகள்னா, நான் அல்ல, நான் போதுமானவன் அல்ல அப்படின்றது தான் அநேக உணர்ச்சிகளுக்கு வேறாக இருக்கிற ஒரு ஆழ் நம்பிக்கை. ஐ எம் நாட் குட் இனஃப், நான் போதுமான நல்ல தகப்பன் அல்ல, நான் நல்ல புருஷன் அல்ல, நல்ல மகன் அல்ல, நல்ல போதகர் அல்ல, நல்ல பிஸ்னஸ்மேன் அல்ல. ஐ எம் நாட் குட் இனஃப், ஐ எம் நாட் குட் இனஃப், நான் போதுமானவன் அல்ல அப்படின்ற ஒரு ஆழ் நம்பிக்கை அநேக பயங்களையும் வெட்கத்தையும் கொண்டு வருது. அதை வெளியில் கோபமாக காட்டுறோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க எனக்கு கோபம் தாங்க ப்ராப்ளம். கோபம் ப்ராப்ளம் இல்லைங்க, உங்களுக்கு பயம்தான் ப்ராப்ளம், வெட்கம்தான் ப்ராப்ளம். கோபமாக வெளியே வருது. நான் போதுமானவன் அல்ல அப்படின்னு நீங்கள் என்னை உணர செய்றீங்கன்னா நான் உடனே உங்களை அட்டாக் பண்ணுவேன். புரியுதுங்களா? நான் போதுமானவன் அல்ல, நீங்கள் ஏதோ சொல்கிற வார்த்தை நான் போதுமானவன் அல்ல அப்படின்ற மாதிரி ஃபீலிங் எனக்குள்ளே கொண்டு வந்துச்சுன்னா உடனே நான் உங்களை என்ன செய்வேன்? அட்டாக் பண்ணுவேன். அது கோபமாக வெளியே வரும், வெவ்வேறு விதமாக வெளியே வரும்.
ஆனால் உள்ள என்ன இருக்குது? ஆள் நம்பிக்கையின் வேர் இருக்குது. அந்த வேரை பார்க்குறதுக்கு இதை வந்து நம்ம பேட் பாக்ஸில், கெட்ட பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா இந்த ஃபீலிங்கை அப்படியே அமுக்கி வச்சுருவோம் மூடியை போட்டு. வேரெல்லாம் சந்திக்கவே முடியாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? 2 கண்ணாடி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ரிலேஷனல் கண்ணாடி, லீகல் கண்ணாடின்னு. உறவு சார்ந்த கண்ணாடி, இன்னொன்று சட்டத்திட்டத்தின் கண்ணாடி. சட்டத்திட்ட கண்ணாடியில் பார்க்கும் பொழுது இந்த வேர்டு இப்போ நியாயாதிபதி, நியாயாதிபதி, ஜட்ஜ், நியாய தீர்ப்பு, தீர்ப்பு. பார்த்தீங்கன்னா உறவு சார்ந்ததில் வந்து அது என்ன கண்ணாடினா தெரப்பியூட்டிக். தெரப்பியூட்டிக்னா சுகம். இப்போ டாக்டர் இருக்கார்ல, மெடிக்கல் டாக்டர், அவரும் நம்ம பாடியை ஜட்ஜ் தான் பண்ணுறாரு. கோர்ட்டில் ஜட்ஜ் வந்து நன்மை தீமை நடுவில் சட்டத்திட்ட அடிப்படையில் நம்மளை என்ன பண்ணுறாரு? ஜட்ஜ் பண்ணுறாரு. டாக்டர் வந்து நமக்கு உண்டார சிம்டம்ஸை வச்சு இது எதனால நமக்கு என்ன கொடுக்குறாரு? சிகிச்சை கொடுக்குறாரு. அந்த சிகிச்சையில் எதுவும் இன்வால்வ்டு, ஜட்ஜ்மெண்ட்டும் இன்வால்வ்டு. வந்து என்ன பண்ணார்? டெஸ்ட் ரன் பண்ணுறாரு. என்னென்ன இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது ஜட்ஜ்மெண்ட். ஒரு டாக்டர் வந்து இன்னொரு டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்பாரு, நீங்கள் இந்த கேஸை எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க? இதுலேயும் பாருங்கள், கேஸுன்ற வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க, இங்கேயும் கேஸுன்ற வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. டாக்டர் அந்த கேஸை முடிச்சு இந்த கேஸுக்கு வருவார். கேஸு தான், ஆனால் அந்த கேஸு கோர்ட்டில் கேஸுன்றது வேறு, ஆஸ்பத்திரியில் கேஸுன்றது வேறு. அங்கே ஃபைலு சட்டத்திட்ட அடிப்படையில் இருக்கும், இங்கே வேறு விதத்தில் இருக்கும். அங்கே வந்து தீர்ப்பு வந்து தண்டனையாக இருக்கும். இங்கே தீர்ப்பு என்னவா இருக்குது? தண்டனையாக இருக்குது. இங்கே தீர்ப்பு சிகிச்சையாக இருக்குது, சுகத்திற்கு ஏதுவான சிகிச்சையாக இருக்கிறது. ஸோ தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறாரு, நியாய தீர்ப்பு வழங்குவாருன்னா டாக்டர் மாதிரி வியாதியஸ்தனுக்கே வைத்தியம் தேவை அப்படின்னு இயேசு சொல்கிறார். ஸோ அவருடைய நியாய தீர்ப்புகள் நம்முடைய சுகத்திற்கு ஏதுவானவைகள். ஒரு எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அந்த டாக்டர் வந்து அதை பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி இது பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஓகே இப்படி ஆயிருக்கு, இதனால் ஆயிருக்கு, ஸோ இதுக்கு இப்படி பண்ணால் சரியாகும். ஸோ அவருடைய தீர்ப்புகள் சுகத்திற்கு ஏதுவானவைகள். ஸோ நம்ம இப்போ வந்து இதில் வந்து இப்போ பயம் இருக்குது, வெட்கம் இருக்குது, கோபம் இருக்குன்னா அதை நம்ம அவர்கிட்ட கொண்டு போய் காட்டுறோம் பாருங்க. அதுதான் சங்கீதம் 139 எப்படி போட்டிருக்கு? 139 கடைசி 2 வசனம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இதில் இங்கே பாருங்களேன், புரியுதுங்களா? இதில் வந்து குட் அண்ட் பேட் இதை வந்து அப்படி போடாமல் இது என்ன ஃபீலிங்கோ இதை அப்படியே கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட என்ன ஜட்ஜ் பண்ணுங்க, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க, ஏன் இந்த பயம் இப்படி வருது அப்படின்னு சொல்லுங்க ஏசப்பா. ஏன் இப்போ இச்சை வருதுங்க, இச்சையான ஒரு தாட் வருது. இச்சையான தாட் வந்தோடனே ஐயோ நம்மளே ஒரு பாஸ்டர், நமக்கு இப்படி இச்சை வருது அப்படின்னு நீங்கள் அமுக்குனீங்கன்னா இச்சை வந்து கொஞ்ச நாளில் பச்சையாக வெளியே வரும். வெளியில் வரும் பொழுது அது ரொம்ப வேற விதமாக போயிடும் கதை. இச்சை வருதுன்னா உங்கள் இருதயம் எதையோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம். பயம் இருக்குன்னா உங்கள் இருதயம் எதையோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது, ஏதோ சொல்ல விரும்புது. என்ன சொல்ல விரும்புது, எதுனால இங்கே வருது அப்படின்றத நீங்கள் போய் டாக்டர்கிட்ட காட்டுங்க, ஆண்டோடைய பிரச்சனத்தில் காட்டுங்க. நீங்கள் நம்பக்கூடிய ஒரு 2 ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களை காட்டிலும் முன்னாடி நடந்து போன ஒரு தம்பதியரை கிட்ட ஓப்பனாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அவங்ககிட்ட திறந்து காட்டுங்க, எனக்கு அடிக்கடி இப்படி ஃபீலிங் வருது, இந்த மாதிரி காரியங்கள் வருது, ஏன் வருது. ஏன்னா நம்ம வந்து சில இது
அந்த ஆழ் நம்பிக்கைகள் வந்து எங்க பிளாக் ஹோல்ல இருக்கு. அங்கதான் வலி உள்ள இருக்கு. அந்த வலியை நம்ம சில நேரம் தனியா போய் விசிட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தனியா விசிட் பண்ணக்கூடாது. ஆண்டவரை இன்வைட் பண்றோம். ஹார்ட் ஹீலிங்ன்றது நம்ம அப்படியே உட்காந்து அழுக்க நோண்டி நோண்டி பார்க்கறது கிடையாது. இவன் சொல்றான் பாருங்க, தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று அறிந்து நித்திய பாதையில் என்னை நடத்துங்க. எந்த நம்பிக்கைகள், என்ன காரியங்கள்ல நான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன், எதை நான் தேவையில்லாத நம்புறேன், அதை நீங்க நன்மை தீமையின் அறிவில் மனசாட்சியின் சத்தம் ஆக்டிவா இருக்கிற வரைக்கும் அதை உங்களால பண்ணவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஆண்டவர் இருக்கிறாருன்னு நினைச்சிருவோம். ஏன்னா இந்த ப்ராப்ளம் எங்கிருந்து வருதுன்னு, இந்த நன்மை தீமை என் அறிவு என்ன பண்ணுதுன்னா ஆண்டவரை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருது. தேவன் அன்பாக இருக்கிறார், ஆனால் அவர் பரிசுத்தமானவர், நீதியானவர். ஸோ தேவனுடைய அன்புக்கும் பரிசுத்துக்கும் நீதிக்கும் ஆப்போசிட்டா பிரிச்சிட்டோம். நிறைய பேர் பிரசங்க சொல்றாங்க, சிலர்லாம் இருக்காங்க எப்போ பார்த்தாலும் தேவன் அன்பா இருக்கிறார், அன்பா இருக்கிறார், அன்பா இருக்கிறார், தேவனுடைய ஒரு சைடை காட்டுறாங்க, அவருடைய மறு சைடை காட்டினா அப்படின்னு அவரு பேசுகிற பார்த்தீங்கன்னா அவரே பாவம் பிபி வந்து கொஞ்ச நாளில் போயிடுவார் போல இருக்கு. அந்த மாதிரி கத்துன்னு கத்துறது. ஏன்னா பரிசுத்தம் நீதி. ஏன்னா இந்த பார்ட்டை வந்து தேவனுடைய அன்புக்கும் இரக்கத்துக்கும் ஆப்போசிட்டான பார்ட்டா அவங்க நினச்சிக்கிறாங்க. நன்மை தீமையின் அறிவு என்ன பண்ணிடுதுன்னா ஆண்டவரை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிடுது. ஆண்டவரை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிட்டு நம்மளையும் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிடுது. சொன்னேன்ல, இந்த மாதிரி பயம், வெட்கம், இச்சை அதெல்லாம் வந்து கெட்ட சைடில் போட்டுருது. அப்புறம் நல்ல சைடில் நாம் 4 பேருக்கு நல்லது செஞ்சோம், 4 காசு கொடுத்தோம், காணிக்கை கொடுத்தோம், தசமபாக கொடுத்தோம், ஜோம் பண்ணோம், சர்ச்சில் சேர் தொடச்சோம், அப்படி இப்படின்னு சொல்லி வந்து அதை வந்து நம்மளா நல்ல சைடுன்னு வச்சுக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவருக்காக கர்த்தருக்காக பண்ணுது. இது நல்ல சைடு, இது கெட்ட சைடுன்னு போட்டு நம்மளையும் ரெண்டா பிரித்து, ஸோ இந்த ரெண்டா பிரிஞ்சிருக்கிற தேவனை, ரெண்டா பிரிச்சிருக்கிற நம்ம பிரியப்படுத்த ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு, நாசப்பட்டு, வருத்தப்பட்டு, காயப்பட்டு இப்படியே போயிடுது. புரியுதுங்களா? இது ஆண்டவரையும் ரெண்டா பிரிக்கிறது, நம்மளையும் ரெண்டா பிரிக்கிறது. எது? நம்மை குற்றப்படுத்துகிற மனசாட்சி, ஜட்ஜு. அந்த ஜட்ஜோட தலப்பா அதுங்க, அது என்னதுன்னு நினைக்காதீங்க. போட்டிருப்பாங்க தெரியுமா இங்கிலாந்துலாம், அந்த ஜட்ஜு மனசாட்சி வந்து என்ன பண்ணுது? குற்றப்படுத்துது. ஸோ இந்த மனசாட்சியின் சத்தம் அமைதியாகிற வரைக்கும் என்ன பண்ண முடியாது? நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஹெல்ப் வாங்க முடியாது. ஸோ இது நன்மை தீமை, இது நல்லது கெட்டது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம்னா வேலைக்காகாது. இதை வந்து நீங்கள் தெரப்பியூட்டிக்காக பார்க்கணும், ஹாஸ்பிட்டல் சினாரியோவில் பார்க்கணும், கோர்ட் ரூம் சினாரியோவில் பார்க்காதீங்க, ஆஸ்பத்திரி சினாரியோவில் பாருங்கள். வலி இருக்குன்னா போய் டாக்டர்கிட்ட திறந்து காட்டுவீங்க. முதுகில் வலி இருக்குது, முதுகில் கட்டி இருக்குன்னா போய் திறந்து காட்டுவீங்க. இல்லை சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா போவீங்க டாக்டர்கிட்ட? ஒளிவு மறைவு இருக்காது, அங்கே திறந்து காட்டுவீங்க. ஸோ திறந்து காட்டுறதுக்கு நம்ம முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, சுவிசேஷம் புரியணும். அதுதான் சொல்கிறேன், சுவிசேஷம் புரியணும். இப்போ பாவத்தை குறித்து உணர்த்துவார் அப்படின்னா இதுதான், நம்ம என்னென்ன தப்பாக நம்பியிருக்கோம் அப்படின்ற காரியங்களை குறித்து பேசுவார். ஸோ உங்களுடைய உணர்ச்சிகளை என்ன பண்ணாதீங்க, நல்லது கெட்டதுன்னு பிரிக்காதீங்க. உணர்ச்சி தான், அவ்வளோதான். அதில் நல்லது கெட்டதுன்றதே கிடையாது. உங்கள் இருதயம் ஏதோ சொல்லுதுன்னா, ஏதோ ஒரு உணர்ச்சியை வெளியே கொண்டு வருதுன்னா ஏன் சொல்லுது? பிகம் கியூரியஸ், டோன்ட் பிகம் ஜட்ஜ்மெண்டல், பிகம் கியூரியஸ். அதை நீங்கள் நல்லது கெட்டது என்று நியாயம் தீர்க்காமல் ஏன் இப்படி சொல்லுது அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிங்க. என்ன சொல்ல ட்ரை பண்ணுது இருதயம்? இந்த உணர்ச்சி மூலமா என் இருதயம் ஏதோ சொல்ல துடிக்குதே, என்ன சொல்ல துடிக்குது
அதான் பாருங்க, சங்கீதம் 42:5. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஸோ பாருங்க, ஆத்துமாட்டையும் பேசுகிறான் ஏன் கலங்குறன்னு, தேவன்ட்டையும் பேசுகிறான். இதுதான் ஹார்ட் ஹீலிங்கோட சீக்ரெட். பயம் இருக்கா? பயத்தை உடனே கெட்ட ஃபீலிங்னு சொல்லி, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமுக்கி 4 வசனத்தை சொல்லி அப்படி ட்ரை பண்ணாதீங்க. அப்படி பயத்தை டீல் பண்ண முடியாது, அப்படி இச்சையை டீல் பண்ண முடியாது, அப்படி கோவத்தை டீல் பண்ண முடியாது. என் ஆத்துமாவே ஏன் பயப்படுகிறாய்? தேவனே, என் இருதயம் பயப்படுகிறது. Every emotion of your heart is an invitation for a conversation from the Father to have a conversation regarding your identity. உங்கள் இருதயத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு உணர்ச்சியும் பிதாவினிடத்திலிருந்து வருகிற அழைப்பாய் இருக்கிறது. உங்களுடைய அடையாளத்தை பற்றிய உரையாடலுக்கு தேவையான ஒரு அழைப்பாய் இருக்கிறது. உணர்ச்சி ஒரு அழைப்பு. ஏதோ ஒரு உணர்ச்சி குபிக்குன்னு வெளியே வருதுன்னா, அது உடனே நல்லது கெட்டதுன்னு சொல்லி உங்கள் மனசாட்சியை குற்றப்படுத்த விடாதீங்க. வருது, ஏன் வருது? ஏன் கலங்குகிறாய்? ஏன் இப்படி நம்மளை இது டிஸ்டர்ப் பண்ணுது? அவங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அவங்க சொல்லும் பொழுது நமக்கு ஸ்வைக்குன்னு கோவம் வருது. அந்த வார்த்தை ஏன் கோவத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி க்யூரியஸாக ஆகுங்க. அப்படி க்யூரியஸ் ஆகும்போது பரிசுத்தர் சொல்லுவார், இல்லை அவன் அப்படி மூஞ்ச திருப்பின உடனே ஏன் உனக்கு இப்படி வந்துச்சுன்னா, நீ அதை இப்படி இன்டர்பிரேட் பண்ணுற. See, we are all meaning making machines. மீனிங் மேக்கிங் மெஷின்ஸ்னா என்ன? எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு அர்த்தம் தேவைப்படுது இல்லை? நம்ம போகிற சந்திக்கிற அனுபவங்களுக்கு ஒரு அர்த்தம் தேவைப்படுது. எல்லாத்துமே நம்ம மைண்டு ஒரு அர்த்தம் தேடுது. எல்லாத்துலேயும் தேடுறதுனால நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு அர்த்தத்தை அதே உண்டு பண்ணுது. அந்த அர்த்தத்தை எது மூலமாக உண்டு பண்ணுதுன்னா, நாமே நமக்கு சொல்லுகிற கதைகள் மூலமாக அந்த அர்த்தத்தை உண்டு பண்ணுகிறது. இப்போ ஒருத்தன் உங்களை பார்த்துட்டு இப்படி திருப்பிட்டான். இப்படி திருப்பின உடனே நம்மளை பார்த்தோன்னே மூஞ்சி இப்படி திருப்புறானே, இப்படி நம்மளை பற்றி யோசிக்கிறான், அதனால தான் அப்படி திருப்புறான் அப்படின்னு சொல்லி அவன் முகத்தை திருப்பினதற்கு ஒரு அர்த்தத்தை ஒரு கதையாக நீங்களே உங்களுக்கு சொல்லி ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, இந்த கதையில் பாதி மேட்ரு நம்முடைய பயத்தினாலையும் பாதுகாப்பற்றவர்களாய் உணர்கிற நம்ம இன்செக்யூரிட்டினாலையும் பொய்களையும் கற்பனை டேட்டாவையும் வைத்து தான் இந்த கதைகளை நம்ம கட்டுகிறோம். கட்டுக்கதைகளாகவே இருக்கிறது, கற்பனை கதைகளாகவே இருக்குது. ஆனால் ஒரு நாளையில் எத்தனை ஸ்டோரி நம்ம சொல்கிறோன்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னிலேருந்து நடந்தது ஒன்று, அவங்க சொன்னது ஒன்று, ஆனால் அது எத்தனை ஸ்டோரியாக நம்ம மைண்டில் ஓட்டுறோம். நடக்க போகிறத ஸ்டோரியாக மைண்டில் ஓட்டிக்கிட்டே இருக்கோம். நாளைக்கு இவன்கிட்ட போய் சொன்னால் அவன் இப்படி சொல்லுவான், அப்படி சொன்னால் இப்படி சொல்லணும், அப்படி சொன்னால் இப்படி சொல்லணுன்ட்டு எவ்வளோ மேப் பண்ணுறோம் பாருங்கள் மைண்டு. ஏன்னா நரேட்டிவ், கதை 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 கதை. அந்த கதை எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு? நான் அல்ல அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கையிலிருந்து வேர் கொண்டிருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களில் நம்முடைய அந்த நல்ல கவனிங்க, நீங்கள் கதையை இது நான் என் மனதிலே சொல்லிக் கொள்ளுகிற கதை, இது நானே எனக்கு சொல்லிக்கிறேன், நான் தான் இப்படி யோசிக்கிறேன், இப்படி நடந்ததை நான் இப்படி அர்த்தத்தை கொண்டு வரக்காக நான் இப்படி யோசிக்கிறேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கதை சொல்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுச்சுன்னா உங்களுடைய கதையின் முடிவை நீங்கள் எழுதலாம். புரியுதுங்களா? இது நான் எனக்கு சொல்லிக் கொள்ளுகிற என்னுடைய கதை, இட் இஸ் மை ஸ்டோரி அப்படின்றது. இஃப் யூ ஹவ் ஓன் யுவர் ஸ்டோரி யூ கேன் ரைட் இட்ஸ் எண்டிங். நீங்கள் அந்த ஸ்டோரியை இது நான் சொல்கிற கதை, இப்போ இப்படி பார்த்துட்டு போயிட்டான், எல்லாம் பார்க்காம போயிட்டான், இல்லாட்டி ஏதோ ஒன்று சொல்லிட்டான், ஸோ இதை நான் இப்படி எனக்கு சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிக்கிச்சுன்னா அதோடைய முடிவை நான் எழுதலாம்.
ஏன்னா அது ஏன் ஸ்டோரி, நான் அதை எப்படினாலும் திருப்பலாம். நான் என் ஸ்டோரியை ஓன் பண்ணலன்னு வைங்களேன், நான் என் ஸ்டோரியை ஓன் பண்ணலைன்னா அந்த ஸ்டோரி என்னை ஓன் பண்ணிடும். அந்த கதைக்கு நான் அடிமையாகிறேன். இப்படி கதை ஓடுது என் மைண்டில் அப்படின்ற மேட்ரு எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதைக்கே நான் அடிமையாயிடுறேன். அது என்னுடைய நிஜமாய் மாறுகிறது. கதை என்னுடைய நிஜமாய் மாறுகிறது. அப்புறம் அந்த நிஜம் வந்து என்னது, உறவுல பிளவுகளை ஏற்படுத்துகிறது. அப்புறம் அந்த உறவுல பிளவை ஏற்படுத்தினால வலி வருது. அந்த வலியை சமாளிக்க திரும்ப கதை சொல்கிறோம். அந்த கதையே நம்முடைய நிஜமாக மாறுது. புரியுதுங்களா எப்படி மாட்டிக்கிறோன்னு? ஸோ இப்போ நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தேவைப்படுது. டேய், ஏன் இப்படி யோசிக்கிற, எதனால இப்படி யோசிக்கிற அப்படின்னு 4 கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது நம்ம கதையை. ஸோ அவங்க வந்து நம்ம ஃபீலிங்கை நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் அவங்கள நம்ம ட்ரஸ்ட் பண்ணாதான் அவங்கள நம்ம கதையை கேள்வி கேட்கவே விடுவோம். இல்லைன்னா அவங்க கதையை கேள்வி கேட்கறதுக்கு நம்ம ஒரு கதை சொல்லிடுவோம். புரியுதுங்களா? எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டுருவான் அப்படின்னு. ஸோ நம்ம ஃபீலிங்கை நம்புறதை காட்டிலும் இன்னொரு நம்புகிற ஒரு ஆள் நமக்கு மிகவும் அவசியம். நிறையா மேட்டர் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஏகப்பட்ட திறவுகோள்கள் கொடுத்துருக்கேன் உங்களுடைய ஹார்ட் ஜேர்னிக்கு. இதை திரும்ப 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 கேளுங்க. எந்த விதமான கதைகள் நம்ம வெட்க கொண்டு வருதோ, நம்மளை கூனி குறுக பண்ணுதோ, அப்படிப்பட்ட கதைகளை மாற்ற வேண்டும். அதை மாற்றுறதுக்கு நமக்கு ஹெல்ப் தேவை. முதல்ல தேவனை குறித்ததான ஒரு சரியான அபிப்பிராயம் தேவை. 2 தீமோத்தேயு 1:7 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த பயம் அப்படின்ற வார்த்தை பொதுவாக கிரீக்கில் பயம்ன்றது வந்து ஃபோபியாலாம் சொல்கிறோம்ல, அப்படி ஒரு வார்த்தை இருக்குது ஃபோபியான்னு. இந்த இடத்துல ஃபோபியான்ற வார்த்தை யூஸ் பண்ணப்படலை, டெய்லியா அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா டிமிடிட்டினா இந்த வெட்கத்தினாலே பயத்தினாலே தலை தொங்கி நம்முடைய கூனி குறுகுறோம் பாருங்க, அந்த மேட்டரை போட்டிருக்கு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல்னா அவருடைய பிரசன்னத்தில் ஐயோ அப்படி தலை கீழே போகுது பாருங்க, அந்த ஃபீலிங் அதை கொடுக்கலையா. நான் திரும்பவும் அடிமைத்தனத்திற்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு திரும்பவும் பயப்படுகிற ஆவியை கொடாமல். அந்த பயம் என்னன்னா நம்மளை வந்து தைரியமாக ஆண்டோடைய பிரசன்னத்தில் நிற்க வைக்காது. அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்லங்க. அந்த பயத்தை டீல் பண்ணுறதுக்கு தான் இயேசு வந்தார். அந்த பயத்தை டீல் பண்ணுறது தான் காஸ்பலே. அவருடைய பிரசன்னத்திலே நாம் தலை குனிந்து நிற்கக்கூடாது. நம்மளே நம்ம பிள்ளைங்களை கரெக்ட் பண்ணும்போது பிள்ளைங்களோட தலை கீழே போச்சுன்னா நம்ம கரெக்ட் பண்ணுற விதமே தப்புன்னு அர்த்தம். உடனே நீங்கள் போய் தலையை தூக்கி பிடிக்கணும். இல்லை, என் பிரசன்னத்தில் உன் தலை தொங்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். எபிரேயர் 12 பாருங்களேன், 18ஆம் வசனம். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலைநிடத்திற்கும் மந்தாரமும் இருள் பெருங்காற்று ஆகிய இவையிடத்திற்கும் எக்கால முழக்கத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. ஸோ இந்த மலைக்கு நீங்கள் வரலையா? சொன்னேன்ல 2 மலை, சீனாய் மலையில் அப்படின்ற மலை, அது அந்த மலைக்கு வரல. ஸோ அப்படிப்பட்டதான பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல. அது மனசாட்சியின் பயம், மரணத்தின் ஊழியத்தின் பயம், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியத்தின் பயம், மோசேயின் ஊழியத்தின் பயம். நீங்களோ
சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் ஆயிரமான தேவதூதத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுத இருக்க முதற் பேரான சர்வசங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய இயேசுடைய ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமா, நியாயாதிபதிட்டு தான் வரும், இயேசுட்டு தான் வரும், சபைக்கு வரும். ஆனா அப்படி மோசையை பயந்தது மாதிரி அப்படி பயத்தில் வரல, கூனி குறுகிட்டு வரல, முக்காடு போட்டுட்டு வரல, எந்த நேரம் எந்த சைடு இருந்து அடிப்பாருன்ற பயத்தில் வரல. தைரியமாய் வருகிறோம், முகமுகமாய், முக்காடு இல்லாமாய் முகமுகமாய் பேசுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அப்பா பிதாவே என்று கூப்பிடும் சத்தத்தோடு வருகிறோம். அதே எபிரேயர் 4:13 படிப்போம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கு முன்னாடி நிர்வாணமா இருக்கிறோமா, அவருக்கு முன்னாடி எதுவுமே மறைவு இல்லையாம், ஒளிவு இல்லையாம், எல்லாத்தையும் பார்க்கறாராம். பார்க்கறதுனால என்ன பண்ணு போட்டிருக்கு, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். என்னது? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போலே சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தின்றில் சேர கடவோம். இதை விட எப்படி தெளிவாக போடுறது? அவருக்கு முன்னாடி ஒளிவு மறைவு எதையும் மறைக்க முடியாது. நம்முடைய இருதயங்கள்லாம் அவருக்கு முன்னாடி வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அதுக்கு முந்தின வசனம் என்ன போட்டிருக்குன்னா, இருதயத்தில் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறார். ஸோ இருதயத்தின் யோசனைகள், நினைவுகள் எல்லாம் அவருக்கு முன்னாடி வெட்ட வெளிச்சமாக இருக்கனால அவர் நம்மளை கண்டம் பண்ணாத பிரதான ஆசாரியராக இருக்கிறதுனால நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் காணப்பட்ட பிரதான ஆசிரியர் இருக்கிறதுனால கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் போகக்கூடுவோமா. ஏன்னா ஹெல்ப் கேட்குறோமா, சகாயம் கேட்குறோமா. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், டு ரிசீவ் கிரேஸ் அண்ட் ஹெல்ப் இன் த டைம் ஆஃப் நீட். ஸோ உங்கள் இருதயம் குபீர்னு ஏதோ ஒரு ஃபீலிங் கொண்டு வருதுன்னா கொண்டு போங்க, பேசுங்க. அவர் இருதயத்தை வகையறுக்கிறவர். இன்டென்ட் சொல்லுவார், இந்த மேட்ருனால தான், இந்த இதை நீ பிலீவ் பண்ணுறதுனால தான் இந்த இமோஷன் குபிக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் மாதிரி டீல் பண்ணுவார். இறங்கி ரூட்டை டச் பண்ணுவார், ஹீலிங் கொண்டு வருவார், சுகத்தை கொண்டு வருகிறார். இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். சபை ஆராதனைன்றது இந்த மாதிரி இருதயத்துக்குள்ளே ஓடுற நிறைய மேட்ரை வெக்கம் இல்லாமல் பேசுகிற ஒரு இடமா இருக்கணும். வந்துட்டு 4 வேகமாக பாடுற பாட பாட்டிட்டு, ஸ்லோவாக பாடுற பாட பாட்டிட்டு, யாராவது உட்காந்து பேசுகிறத கேட்டுட்டு நம்ம இருதயத்தில் இருக்கிறதையும் வெளியே சொல்ல முடியாமல் இப்படி இருக்கும் பொழுது அது பேர் சபை கிடையாது. அது ஒரு டீச்சிங் சென்டர், அவ்வளோதான். அது ஒரு மீட்டிங் பிளேஸ். சபை என்பது உறவு சார்ந்ததாய் இப்படிப்பட்ட இருதய ஒருவருக்கொருவர் வெளிச்சத்திலே நடக்கிற ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒழிகிற இடமா இல்லாமல் தேவனுடைய சத்தத்துக்கு இருதயத்தை திறந்து காட்டி இதுதான் ஓடிட்டுருக்கு, எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். வார்த்தையே மாம்சமாக இருக்கு. நம்ம எதெல்லாம் பேடுன்னு சொல்கிறோமோ அந்த பேடு மாம்சத்திலேருந்து அங்கே வருது. வார்த்தை மாம்சமானார். Flesh is the domain. From flesh comes out sin. Flesh is the root. அந்த ரூட்டேவே ஆயிட்டார். பாவம் மாத்திரம் ஆகல, மாம்சமானார். ஸோ அந்த டொமைனில் இறங்கி
எந்த இடத்துல இருக்கோமோ அதுக்குள்ள இறங்கி அங்கிருந்து பிதாவை கண்டுபிடித்தார் இயேசு. அதுதான் பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர். ஏன்னா அவரு சும்மா ஆவியா இருந்த வார்த்தையாய் பயப்படாதே அப்படி சொல்லல. உள்ள இறங்கி இருக்காரு. நம்முடைய மாம்சத்துல இறங்கி நம்ம எங்க பயம் அப்படியே பிடிச்சி ஆட்டுதோ அதுக்குள்ள இறங்கி பிதாவை கண்டுபிடிச்சிருக்காரு. அதுதான் சுவிசேஷம். நம்முடைய பிளாக் ஹோல்ல ஒருத்தர் இருக்காரு, இறங்கி இருக்காரு அப்படின்றதான் சுவிசேஷம். ஸோ அந்த பிளாக் ஹோலை கெட்டதுன்னு பிரிச்சுட்டு தள்ளி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, சுகமே உண்டாகாது. பிளாக் ஹோல்ல தான் கிறிஸ்து இருக்காரு அப்படின்றது தான் சுவிசேஷமே. நமக்கு பிடிக்காத, நம்ம குறித்தே நமக்கு பிடிக்காத ஏரியால தான் கிறிஸ்து இருக்காரு அப்படின்றதான் சுவிசேஷம். அப்படி நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் சுகம் உண்டாகிறது, தைரியம் உண்டாகிறது, ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைக்கும் என்று கிருபை. தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று சோதித்தருளும். எஸ், தைரியமா கேட்கலாம், நம்பிக்கையோட கேட்கலாம், இதயத்தை திறந்து கேட்கலாம். ஏனென்றால் அவரை நம்மை குற்றப்படுத்துகிற சத்தமாய் இல்லாமல் சுகப்படுத்துகிற சத்தமாய் இருக்கிறது. ஸோ பொங்கி பொங்கி வருதா சில காரியங்கள், பேசுங்க, ஆண்டவர்கிட்டையும் பேசுங்க. கூட இருக்கிற ஆவி என்னன்னா, இன்னைக்கு சபையில இந்த மாதிரி இப்போ எனக்கு இப்படி இப்படி ஒரு இச்சை, ஒரு ஃபீலிங் வருது, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு காரியம் வருதுன்னா, அதை நீங்க சொன்னாலும் அதை வச்சு என்ன பண்றதுன்னு ஜனங்களுக்கு தெரியாது. அதை பார்த்து அவங்க பயந்துருவாங்க. நீங்க சொன்ன உடனே, என்னடா இவர் இப்படி நினைச்சோம், வொர்ஷிப் லீட் பண்றாரு, ஸ்டேஜில் இருக்க நினைச்சோம், இவருக்குள்ளே இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பயம் வந்து அது வேற ட்ராக்ல போயிடுது. ஏன்னா நம்முடைய ஃப்ரேம் ஒர்க்கே தப்பா இருக்கு. நன்மை தீமைன்ற ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கனால தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டே இருக்கு. இந்த நன்மை தீமைன்ற கண்ணாடியிலிருந்து சுகம் அப்படின்ற கண்ணாடிக்குள்ள வரணும். வியாதியை ஒரு பாவத்தை ஒரு வியாதியா பார்க்கணும். அப்படின்னாதான் சுகம், நீதி வந்து சுகமா மாறும். புரியுதுங்களா? கர்த்தர் உங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவார். பயத்தின் வேறுகளை இந்த நாட்களிலே பிடுங்கி எழுவார் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து. உண்மையான விடுதலைக்குள்ளாய் நீங்க வருவீங்க. உண்மையான விடுதலைக்குள்ளா வருவீங்க. ஏதோ அமுக்கி வச்சுட்டு இப்போ இல்லை என் வாழ்க்கையில அப்படி இல்லை. உண்மையாவே அந்த காரியங்கள் எடுக்கப்படும், வேரோடு பிடுங்கப்படுகிற ஒரு இடத்திற்கு, அப்படிப்பட்டதான ஒரு விடுதலைக்குள்ளாக வருவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த மாதிரி காரியங்கள்ல தான் விடுதலை தர விரும்புகிறார். God bless you. Thank you so much. உதாரத்துவமாய் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய கரங்களை பலப்படுத்துவாராக. May your barns overflow with his fullness. உங்களுடைய களஞ்சியங்கள் அவருடைய நிறைவினாலே நிரம்பி வழிவதாக. God bless you. Amen.